نون نون قلم من وحي القرآن. نون نون يكتب لي شعرا موزون. نون نون قلم من وحي القرآن. نون نون يكتب لي شعرا موزون. شعرا ينبض بالإيمان. يكتب لي في حب الله قصصا أحفظها في قلبي وكلاما حلوا معناه أن الله الخالق ربي. يكتب لي في حب الله قصصا أحفظها في قلبي وكلاما حلوا معناه أن الله الخالق ربي. قلم من وحي القرآن يكتب لي شعرا موزونا. شعرا ينبض بالإيمان. نون نون قلم من وحي القرآن. نون نون يكتب لي شعرا موزون. شعرا ينبض بالإيمان. يكتب لي في حب محمد صلى الله عليه وسلم أغنية فيها يتجدد ذكر نبي الله الأكرم. يكتب لي في بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقال الله تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பில் ஆலமீனை புகழ்ந்து அவனுடைய தூதர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அணுவும் பிசகாமல் வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள் மற்றும் இதுவரை யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இதற்கு பின்னாலும் யாரெல்லாம் வாழ இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் அந்த அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மஜ்லிஸை முபாரக்கான ஒரு மஜ்லிஸாக, பரக்கத் பொருந்திய ஒரு மஜ்லிஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு கூட்டம் அல்லாஹ்வை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள், சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் இந்த கூட்டம் முடிகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூமு மக்ஃபூரன், நீங்கள் கலைந்து போங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட கூட்டமாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர்களாக நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே இருந்து கலைந்து செல்ல வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முதலாவது பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஏற்கனவே ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் சில காரணங்களினால் அந்த தலைப்பு மாற்றப்பட்டு சுவர்க்கம் என்கின்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் வாழ்கின்றோம் அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான். இந்த இடத்திலே இந்த பயான் கேட்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது கிடையாது. அல்லது இங்கே வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறது, ஜமாத்தால் ஏதாவது தருகிறார்கள், அல்லது பயான் முடிந்து போகின்ற போது கையிலே ஏதாவது கொடுக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் இந்த இடத்திற்கு வரவில்லை.
இந்த இடத்திலே வந்திருக்கின்ற எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக நான் நன்மை பெற வேண்டும், மார்க்கத்தில் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளை கண்டால் அந்த இடத்திலே நீங்களும் மேய்ந்து விட்டு செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இறுதி நோக்கம் இவைகளின் மூலமாக நாங்கள் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. இந்த இலக்கு எங்களுடைய உள்ளத்தில் எப்போதுமே இருக்க வேண்டும். அந்த இலக்கு எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் ஊசலாடி கொண்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய செயல்கள் சுவர்க்கத்திற்குரிய செயல்களாக மாறும். பிரச்சனை எங்கே என்று கேட்டால், நாங்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது சுவர்க்கத்தை நினைத்து செய்வது கிடையாது. ஒரு தவறை விடுகின்ற போது நான் இந்த தவறை விடுகிறேன், இதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை மன்னித்து எனக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக விடுவது கிடையாது. நாங்கள் அதை மறந்து விட்டோம். ஒரு பக்கம் இருக்கிறது, சுவர்க்கம் நரகம் பற்றிய நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. சுவர்க்கம் இப்போது படைக்கப்பட்டு தயாரான நிலையிலே இருக்கிறது, நரகம் படைக்கப்பட்டு தயாரான நிலையிலே இருக்கிறது, எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை நினைக்கிறோம் இல்லை. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிக்காட்டுகிறான், இக்தரப லின்னாஸி ஹிஸாபுஹும் வ ஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். அவர்களுக்கு மறுமை நெருங்கி விட்டது, ஆனால் சுவர்க்கம் நரகத்தை பற்றி போகின்ற இடம் பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிக்காட்டுகிறான். அதனால் இந்த இடத்திலே சுவர்க்கத்தை பற்றி ஞாபகமூட்டி அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிகளை நாங்கள் எல்லோரும் தேட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரிகளே, நான் இப்போது சொல்ல போகின்ற விடயங்கள் நாங்கள் இறுதியாக போய் சேருகின்ற ஒரு விடயம், சேருகின்ற ஒரு இடம். அந்த இடத்தை பற்றி சொல்ல போகிறேன். அது எப்படி இருக்கும், அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதை எப்படி அடைந்து கொள்வது, ஒரு பொருளின் அல்லது ஒரு இடத்தின் மகிமையின் தராதரத்தையும் தரத்தையும் அறிந்து கொண்டால்தான் அதை அடைய வேண்டும் என்ற ஆசை வரும். நீங்கள் சில நேரம் ஒரு போனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உதாரணமாக ஐபோன் அல்லது கேலக்ஸி, ஏதாவது ஒரு போனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாராவது உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள், அதிலே போட்டோ கிளியராக இருக்கும், அதிலே என்ன வேலை செய்யலாம், ஸ்பீடா வேலை செய்யும் என்று சொன்னால் உங்களுக்கு அதிலே ஒரு ஆசை வரும். வாங்குகின்ற போது அப்படி ஒரு போன் வாங்கினால் நல்லமே என்று யோசிப்போம். வசதி இல்லாவிட்டாலும் கூட அப்படி யோசிப்போம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை கேட்பதாக இருந்தாலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுக்கு எப்போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க வேண்டும் என்ற ஆசை வரும் என்று சொன்னால் சுவர்க்கத்தை பற்றி தெரிந்தால்தான் அந்த ஆசை வரும். சுவர்க்கத்தை பற்றி தெரிந்தால் மாத்திரமல்ல, சுவர்க்கத்தை நம்ப வேண்டும். கண்ணால் காண்பதை போன்று கற்பனை பண்ண வேண்டும். எங்களுக்கு போனிலே ஆசை வருகிறது, அதை நாங்கள் அதை கண்டிருப்பதன் காரணத்தினால். அதே போன்று ஒரு ஊருக்கு ட்ரிப் போக வேண்டும் என்று ஆசை வருகிறது. எப்படி வருகிறது, யாராவது போகிறார்கள், போய்விட்டு வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம், அப்படி காட்சி இருக்கிறது இப்படி காட்சி இருக்கிறது, நீரோட அப்படி ஓடுகிறது. அல்லது போட்டோவை கொண்டு வந்து காட்டுவார்கள், நம்மளுக்கு ஆசை வருகிறது, நாங்களும் அங்கே ஒரு முறை போனால் என்ன என்று நாங்கள் சிந்திக்கிறோம். சுவர்க்கத்தை பற்றி சுவர்க்கம் நரகத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அல்லது சிந்திக்கின்ற போது எப்படியான ஒரு கற்பனை எங்களுக்கு வர வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிக்காட்டுகிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். மறைவாக இருக்கின்ற இந்த சொர்க்கம், மறைவாக இருக்கின்ற இந்த நரகம், இதை பற்றி அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், இருக்குது என்று நம்புவார்கள், அதை காண்பதை போன்று இபாதத் செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள். எனவே சுவர்க்கத்தை பற்றி சரியான முறையிலே புரிந்து கொண்டு அதனுடைய நிஅமத்துகளை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்றால் மாத்திரம்தான் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு வரும். அதனால் தான் சஹாபாக்களுடைய வரலாறுகளை, சஹாபா பெண்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சுவர்க்கம் என்று சொன்னால் உலகத்திலே எதையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள்.
சுவர்க்கத்துக்கு பின்னால் எல்லாமே அவருக்கு தூசியாக இருந்தது. அதனால் தான் ஒரு நபித்தோழி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்கள், நான் அடிக்கடி மயங்கி விழுகிறேன், எனக்காக துஆ செய்யுங்கள், நான் மயங்கி விழுந்தால் என்னுடைய ஆடைகள் உயர்கின்றன, என்னுடைய ஔரத்துகள் வெளிப்படுகின்றன, எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இதற்காக பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். உங்களுக்கு சுவர்க்கம் வேண்டுமா அல்லது தற்போது துஆ செய்யவா என்று கேட்கிறார்கள். அந்த பெண் உடனே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டாம், நான் பொறுமையோடு இருக்கிறேன், எனக்கு சுவர்க்கம் தான் வேண்டும் என்று அந்த நபித்தோழி சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஆசை எங்கிருந்து வந்தது? ஏன் சுவர்க்கத்திற்காக தன்னுடைய மானத்தை கூட இழக்க தயாரானார்கள்? அப்படி நம்பினார்கள். மரணித்தால் அடுத்த கட்டம் எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட வேண்டும் என்று அந்த சஹாபா, பெண்மணிகள், ஆண்கள் எல்லோருமே நம்பினார்கள். ஆனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களோடு இருக்கின்ற போது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி அளவு விசாலமான சுவர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள் என்று சொன்னபோது, ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தவர் தூக்கி எறிந்து விட்டு பஹீன் பஹீன் என்று சொல்லிக்கொண்டு ஓடினார் யுத்தத்துக்கு. காரணம் கேட்டபோது சொன்னார், அந்த ஈச்சம்பழத்தை சாப்பிடுகின்ற நேரத்திலே எனக்கு மரணம் வந்து அதனூடாக நான் யுத்தத்திலே கலக்காமல் விட்டு அதனால் நான் சுவர்க்கம் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்திலே தான் நான் வீசிவிட்டு ஓடுகிறேன் என்று சொன்னார்கள். ஹன்தாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரியும், பல சஹாபாக்களுடைய வரலாறுகளை தெரியும். திருமணம் முடித்து முதலிரவு இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த தோழர் அதை விட்டுவிட்டு ஓடுகிறார். சுவர்க்கத்திற்காக, சுவர்க்கத்தை கண்ணால் கண்டார்கள். எங்களுடைய பிரச்சனை சுவர்க்கத்தை நினைப்பது கிடையாது, சுவர்க்கத்தை நாங்கள் கற்பனை பண்ணுவது கிடையாது. அப்படி கற்பனை பண்ணினோம் என்று சொன்னால் சுவர்க்கத்திற்காக எல்லாவற்றையுமே இழப்போம். சுவர்க்கத்திற்காக மானத்தை இழப்போம், சுவர்க்கத்திற்காக பணத்தை இழப்போம், சுவர்க்கத்திற்காக பிள்ளை குட்டிகளை இழப்போம், சுவர்க்கத்திற்காக எங்களையே நாங்கள் இழந்து விடுவோம். சுவர்க்கத்தை பற்றி அறிந்தால், சுவர்க்கத்தை பற்றி அறியாமல் இருந்தால் நாங்கள் எப்படி அதற்காக முயற்சி செய்வது? ஒன்றுடைய பெருமதி தெரியாதவில்லை என்று சொன்னால் எப்படி நாங்கள் அதற்கு முயற்சி செய்வது? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் சரியான முறையிலே அறிய வேண்டும், கற்பனை பண்ண வேண்டும். அதை எங்களுடைய கண்களால் பார்ப்பது போன்று நாங்கள் கற்பனை பண்ண வேண்டும். அதனுடைய இன்பங்களை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ், உனக்காகத்தான் இதை நான் செய்கிறேன், உன்னுடைய சொர்க்கத்திலே இப்படி ஒன்று இருக்கிறதே, அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அதனால்தான் ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். பெரிய ஹைஃபையாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், ஆனால் அந்த மாளிகைகள், அந்த சொத்துக்கள், செல்வங்கள், வேலையாட்கள் ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், எனக்காக சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டு என்று பிரார்த்தித்தார்கள். இந்த பிரார்த்தனை வர வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே சொர்க்கம் நரகத்தை பற்றிய சரியான ஈமான் வர வேண்டும். சரியான ஈமான் வந்துவிட்டது என்று சொன்னால் எங்களுடைய கண்களால் பார்ப்பது போன்று இருக்கும். நான் இன்றைக்கு மரணிப்பேன், நாளைக்கு அதை அடைந்து கொள்ளுவேன் என்ற ஆசை வரும். எங்களுக்கு மரணத்தை பற்றி சிந்தனை கிடையாது, சொர்க்கம் நரகத்தை பற்றி சிந்தனை கிடையாது. நாங்கள் இன்றைக்கு மரணிக்க மாட்டோம் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் அப்படி வாழவில்லை. இன்றைக்கு மரணிப்போம், நாளைக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் சுவர்க்கத்தை பற்றி அறிய வேண்டும். இந்த உரையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் வசனங்கள் ஊடாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்து தௌபா 72வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும். மதிப்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பொதுவாக எதையாவது சொல்லுகின்ற போது ஆண்களுக்கு மாத்திரம்தான் சொல்லுவான். தொழுங்கள் என்று சொல்லுகின்ற போது ஆண்களுக்கு மாத்திரம்தான் சொல்லப்படும். ஆண்களுக்கு வேறு வடிவம், பெண்களுக்கு வேறு வடிவம் அரபிலே இருக்கிறது.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு விடயத்தை சொல்லும் போது ஆண்களுக்கு சொல்வது போன்றுதான் சொல்லுவான். நீங்கள் தொழுங்கள், நோன்பு பிடியுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று ஆண்களுக்கு சொல்வது போன்றுதான் சொல்லுவான். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கு என்று சொல்லிவிட்டு பெண்களையும் சேர்க்கிறான். ஏனென்றால் நினைத்து விடக்கூடாது சொர்க்கம் ஆண்களுக்கு மாத்திரம்தான் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் சுவர்க்கத்தை பெண்களுக்கும் தருவதற்கு விரும்புகிறான் என்பதை சொல்லுவதற்காக வஅதல்லாஹு அல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின், சுவர்க்கத்தை முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான். அல்லாஹ் ஒன்றை வாக்களித்தால் நிச்சயமாக அது கிடைக்கும். நாங்கள் உண்மையான முஃமின்களாக, உண்மையான முஃமினான ஆண்களாக அல்லது பெண்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும். உண்மையான முஃமின் என்று சொன்னால் மறைவானவற்றை அப்படியே நம்ப வேண்டும். சுவர்க்கத்தை பற்றி ஒன்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதை நம்ப வேண்டும், அதற்கு ஆசை வைக்க வேண்டும். அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவர்க்கத்தின் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு ட்ரிப் போகிறீர்கள், ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறீர்கள், ஒரு மலை நாட்டுக்கு போகிறீர்கள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தமில்லாமல். அந்த ஆறுகளை பார்த்தால் மனதுக்கு ஒரு ராஹத் வரும், மனதிலே ஒரு சந்தோஷம் வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை சொல்லிவிட்டு சொல்கிறான், ஹாலிதீன ஃபீஹா, ட்ரிப் போனவர்களுக்கு நன்றாக தெரியும், அந்த இடத்திலே இருக்க வேண்டும் போன்று இருக்கும், ஆனால் இருக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனால் சொல்லி காட்டுகிறான், ஹாலிதீன ஃபீஹா, நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள், நீங்கள் அங்கிருந்து வெளியாக மாட்டீர்கள், நீங்கள் வெளியேற்றப்படவும் மாட்டீர்கள். வமசாகின தய்யிபதன், அங்கே உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான போதுமான வீடுகள் உங்களுக்கு இருக்கும். அந்த வீடுகளிலே வியர்க்காது, புழுக்கம் இருக்காது, நிம்மதியாக நீங்கள் அங்கே இருப்பீர்கள். ஃபீ ஜன்னாத்தி ஆதினின், அதின் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே நீங்கள் இருப்பீர்கள். வரிதுவானும் மின் அல்லாஹி அக்பர், ذلك هو الفوز العظيم. இதை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அங்கே இருக்கும். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதை விட வேறொரு தேவை எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு இருக்கும். ذلك هو الفوز العظيم, இதுதான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். நாங்கள் பரீட்சையிலே வருகின்ற வெற்றி உண்மையான வெற்றி அல்ல, வாழ்க்கையிலே வருகின்ற வெற்றிகள் உண்மையான வெற்றிகள் அல்ல, ஒரு போட்டியிலே வருகின்ற வெற்றிகள் உண்மையான வெற்றிகள் அல்ல. அதெல்லாம் ஒரு சில நாட்களினால் அது முடிந்து போய்விடும். ஆனால் உண்மையான வெற்றி நாங்கள் மறுமையிலே பெறுகின்ற வெற்றி, கபரிலே பெறுகின்ற வெற்றி. யார் கபரிலே வெற்றி பெறுகிறாரோ அவர் சுவர்க்கத்திலே வெற்றி பெறுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், சுவர்க்கம் எப்படி இருக்கும் என்றால், சுவர்க்கத்தில் உள்ள வீடுகளை பற்றி சொல்லுகின்ற போது லபினத்துன் மின் ஃபித்தா வ லபினத்துன் மின் ஸஹப், அங்கே இருக்கின்ற வீடுகள் இங்கே இருப்பது போன்று கற்களால் கட்டப்பட்டிருக்காது, எங்கே இருப்பது போன்று சீமந்துகள் அங்கே இருக்காது, இங்கே இருப்பது போன்று மண்கள் அங்கே இருக்காது. அந்த வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகளாக என்று சொன்னால் லபினத்துன் மின் ஃபித்தா வ லபினத்துன் மின் ஸஹப், அந்த சுவர்க்கத்திலே எங்களுக்காக கட்டப்பட்டு இலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வீடுகள், அதனுடைய ஒரு கல்லு வெள்ளியால் இருக்கும், அடுத்த கல்லு தங்கத்தினால் இருக்கும். அப்படி என்றால் அந்த வீட்டை கட்டுகின்ற போது அந்த வீடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு கல்லு வெள்ளி, அடுத்தது தங்கம், அடுத்த கல்லு வெள்ளி, அடுத்த கல்லு தங்கம், இப்படியே மாறி மாறி அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். வெள்ளி தங்கம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற வெள்ளிகளையும் உலகத்திலே இருக்கின்ற தங்கங்களையும் நாங்கள் கற்பனை பண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது அந்த சுவர்க்கம் எப்படி இருக்கும் என்றால், மால ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத்
எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் நினைத்து கூட பார்த்திருக்காத விடயங்கள் தான் அங்கே இருக்கும். நீங்கள் உதாரணமாக தாஜ்மஹாலை பார்க்கிறீர்கள், சில நேரம் உங்களுக்கு கற்பனை வரலாம், சொர்க்கத்தில் இருக்கிற வீடு இருப்பது போன்று. உலகத்திலே எதை பார்த்தாலும் அது சொர்க்கத்திலே இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்திலே பல விடயங்களை சொல்லி காட்டுகிறான். ஆப்பிள் பழத்தை சொல்லி காட்டுகிறான், ரும்மானை சொல்லி காட்டுகிறான், மாதுளம்பழத்தை சொல்லி காட்டுகிறான், இப்படி பல பழங்களை சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாங்கள் இங்கே பார்க்கின்ற பழங்கள் அங்கே இருக்காது. பெயரிலே மாத்திரம்தான் அது ஒற்றுமையாக இருக்கும், ஆனால் உண்மையிலே அது வேறு. அது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சுவர்க்கத்திலே பார்த்தால் மாத்திரம்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், அதை கண்டுகொள்ளலாம். எனவே வெள்ளி தங்கம் என்பது இந்த உலகத்திலே நாங்கள் காண்பது போன்று அல்ல. சில அறிவிப்புகளிலே அந்த தங்கங்கள் சிவப்பு நிறம் போன்ற இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அது பளபளக்கும், இலங்கிக் கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்காக கட்டப்படுகின்ற வீடுகள், சுவர்க்கத்திலே ஒரு மனிதனுக்காக கட்டப்படுகின்ற வீடு, ஒரு கல்லு தங்கத்தினாலும் ஒரு கல்லு வெள்ளியினாலும் மாறி மாறி கட்டப்பட்டிருக்கும். பாருங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற பில்டிங்கள், கட்டடங்கள், டைல்ஸ்கள், சில வீடுகளுக்கு போனால் அந்த டைல்ஸ்களிலே தண்ணி ஊத்திருப்பது போன்று இருக்கும், அவ்வளவு பளபளப்பாகவும் விலை கூடியதாகவும் இருக்கும். அப்படி என்றால் நாங்கள் சுவர்க்கத்திலே எங்களுக்காக கட்டப்படுகின்ற வீடு எப்படி இருக்கும் என்று நாங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிலாத்துஹா மிஸ்குன் அஸ்ஃபர் வ ஹஸ்பாஉஹா அல்லுலு வல் யாகூத் வ துராபுஹா ஸஅஃபரான். அங்கே இருக்கின்ற மண், நாங்கள் இந்த எங்களுடைய உலகத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்ற போது எப்படி மண்ணை பயன்படுத்துகின்றோமோ அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கும் மண்ணை பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த மண் அல்லுலு வல் யாகூத், மாணிக்கங்களாலும் மரகதங்களினாலும் ஆக்கப்பட்ட மண்களினால் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். அப்ப இவ்வளவு பெருமதியான வீடுகள் எப்படி இலங்கிக் கொண்டிருக்கும் அந்த வீடுகள். வமிலாத்துஹா மிஸ்குன் அஸ்ஃபர், அதனுடைய சீமெந்து மிஸ்க் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. வாசனை திரவியங்களிலே அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமானது மிஸ்க். அதனால் ஆக்கப்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி வைக்கிறார்கள். இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும், எங்களுக்காக ஒரு வீடு கட்டப்பட வேண்டும். இந்த உலகத்திலே வீடொன்றை கட்டிக்கொள்வதற்காக எவ்வளவோ ஓடுகிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே. நாளை மறுமையிலே எனக்காக ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எத்தனை பேர் முயற்சி செய்திருக்கிறோம். நாளை மறுமையிலே எனக்காக ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஹிஜ்ரிலே சொல்லுகிறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன். அந்த சுவர்க்கத்திலே தோட்டங்கள் இருக்கும், ஆறுகள் இருக்கும். தோட்டங்கள் என்று சொன்னால் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சிகள். அப்படிப்பட்ட தோட்டங்களை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான், மதிப்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களை மறுமையிலே சுவர்க்கவாசிகளை சுவர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் பிரித்து விடுவார். அப்போது நாங்கள் சுவர்க்கத்தை நோக்கி போய் கொண்டிருப்போம். சுவர்க்கத்தை நோக்கி போனால் அங்கே சுவர்க்கத்துடைய வாயிலில் நின்று, சுவர்க்கத்திற்கு 8 வாயில்கள் இருக்கின்றன. சுவர்க்கத்திற்கு 8 வாயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாயிலுக்கும் இடையிலான தூரம் 40 ஆண்டுகள் நடக்கின்ற தூரம். ஒரு பாபிலிருந்து, ஒரு கதவிலிருந்து அடுத்த கதவுக்கு போகின்ற தூரம் 40 வருடம் ஒருவர் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் போவாரோ அந்த அளவு தூரம் இருக்கும். அப்படி என்றால் 8 வாயில்களும் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு மிக பிரமாண்டமானதாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த். ஒரு சுவர்க்கத்துடைய விசாலம் அர்துஹா அஸ்-ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி அளவு மிக விசாலமானது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். இப்படிப்பட்ட விசாலமான பாபுகளிலே, கதவுகளிலே
நாங்கள் நுழைகின்ற போது எங்களை வரவேற்பதற்காக மலக்குமார்கள் நிற்பார்கள். நாங்கள் சுவர்க்கத்தில் நுழைகின்ற போது எங்களை வாருங்கள் என்று உள்ளே அழைப்பதற்கு மலக்குமார்கள் நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு எந்த பாவமும் செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமானவர்கள். எங்களை வரவேற்பதற்காக அந்த வாயிலிலே காத்து கொண்டிருப்பார்கள். எங்கே வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்று காத்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்களுக்கு போகின்ற போது வாயிலிலே வரவேற்பதற்காக சில பெண்களை விட்டிருப்பார்கள். ஏனென்றால் அந்த போகின்ற இடம் ஆரம்பமே கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லது சிறுவர்களை விட்டிருப்பார்கள். ஏனென்றால் ஆரம்பமே கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மனதுக்கு ரம்மியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாங்கள் சுவர்க்கத்திலே நுழைகின்ற போது எங்களை வரவேற்பதற்காக மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் கேட்டால், எங்களை கண்டபோது உதுகுலூஹா பிஸலாமின் ஆமினீன், சாந்தி உள்ளவர்களாகவும் பாதுகாப்பாகவும் நீங்கள் உள்ளே போங்கள் என்று அந்த பாபுகளிலே இருக்கின்ற மலக்குமார்கள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள். وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைகின்ற போது கூட்டம் கூட்டமாகத்தான் நுழைவார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே போட்டி பொறாமை இருக்காது. ஏனென்றால் சுவர்க்கம்தான் நாங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கப் போகிறதே. உலகத்திலே ஏன் நமக்கு போட்டியும் பொறாமையும் வருகிறது? அவர் பெரிய வீடு கட்டினால் எங்களுக்கு பொறாமை வருகிறது, அவர் அதிகமான நகை அணிந்தால் எங்களுக்கு பொறாமை வருகிறது, தொழிலே இல்லாமல் இருந்தவன் திடீரென்று ஒரு பெரிய வீடு கட்டுகிறான் என்றால் எங்களுக்கு பொறாமை வருகிறது. நாங்கள் எவ்வளவோ படித்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வீடு கட்ட முடியவில்லை. நான் எவ்வளவோ அப்படி செய்திருக்கிறேன் இப்படி செய்திருக்கிறேன், ஆனால் என்னால் வாகனம் ஓட முடியவில்லை. இதனால் தான் பொறாமை வருகிறது. சுவர்க்கத்திலே அது வரமாட்டாது, வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அங்கே நாங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். குறுகிய நேரம் இருப்பதனால் சுருக்கமாக விடயத்தை சொல்லிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். அலா சுருரின் முத்தகாபிலீன், அங்கே அவர்கள் கட்டில்களிலே முகம் பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள், சந்தோஷமாக கதைத்துக் கொண்டிருப்பார்கள். லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன் வமா ஹும் மின்ஹா பிமுக்ரஜின், அவர்களுக்கு அங்கே எந்த கஷ்டமும் இருக்காது, பிள்ளைகளுடைய தொல்லை இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரருடைய தொல்லை இருக்காது, நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். நாங்கள் இன்று தேடிக்கொண்டிருப்பது அதுதான். நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், பிள்ளை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், பிள்ளைகளுடைய தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், கணவனுடைய தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், நினைத்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், நினைப்பதை சாப்பிட வேண்டும், நினைக்கின்ற நேரத்தில் நினைத்த இடத்துக்கு போக வேண்டும், வர வேண்டும். இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அங்கே இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். ஆனால் நாங்கள் உழைப்பதற்கு முயற்சிக்கிறோம். ஏனென்றால் அதிலே நிம்மதி இருக்கின்றது என்று நம்புகிறோம். அதிகம் பணம் வர வேண்டும் என்பதற்காக வட்டிக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை என்று எங்களுடைய கணவன்மாருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம். காரணம், அதிலே எங்களுக்கு நிம்மதி இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகிறோம். இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நாளை மறுமையிலே நிம்மதியாக இருக்கலாம் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யுத்கிலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب வலுஉலு வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب, அங்கே பெண்கள் ஆபரணம் அணிவிக்கப்படுவார்கள். அதே போன்று ஆண்களும் ஆபரணம் அணிவிக்கப்படுவார்கள். அல்லாஹ் மறுமையிலே சுவர்க்கத்திலே நாங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும், அங்கே எங்களுக்கு ஆபரணம் அணிவிக்கப்படும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அங்கே சுவர்க்கத்திலே எங்களுக்கு ஆபரணம் அணிவிக்கப்படும். அந்த ஆபரணம் தங்கத்தினாலும் வைடூரியத்தினாலும்
மரகதம் போன்ற மாணிக்கங்களினாலும் அந்த ஆபரணங்கள் செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை எங்களுக்கு அணிவிப்பான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரத் யாசினிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன். சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே எதற்காக நுழைவிக்கப்பட்டார்களோ அதைவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவர்கள் பிஸியாக இருப்பார்கள். ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ ظிலாலின் அலல் அராயிக் முத்தகிஊன். அவர்களுடைய சோடிகளோடு கணவர்கள் மனைவிகளோடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சாய்மனை கதிரைகளிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள், நிழல்களிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். லஹும் ஃபீஹா மஃபாகிஹத்துன் வலஹும் மா யத்தஊன். அங்கே அவர்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும், அவர்கள் கேட்கின்ற பழங்கள் எல்லாம் கிடைக்கும். சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ்வும் எங்களுக்கு சலாம் சொல்லுவான். இந்த பாக்கியம் சுவர்க்கவாசிகளுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான், சூரத் ஜுமர்லே, வஸீகல் லதீன தகவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து சுவர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வட்டிக்கு கொடுக்காமல், சுவர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நகைகளை அடகு வைக்காமல், சுவர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத தொடர்புகள் இல்லாமல் இருந்தவர்கள் இவர்களெல்லாம் நாளை மறுமையிலே கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்திற்கு போய் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு சந்தோஷமான இடத்துக்கு, உதாரணமாக பெருநாள் தொழுகைக்கு நாங்கள் பீச்சுக்கு போகின்ற போது பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு சந்தோஷமாக கயத்து போகிறோம். புதிய ஆடை அணிந்திருப்போம், ஆபரணங்கள் அணிந்திருப்போம், மனதிலே ஒரு சந்தோஷம். ஏதாவது மனதுக்கு பிடித்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகின்ற போது புதிய ஆடைகள் அணிந்திருப்போம். குளித்து சுத்தமாகி பக்கத்து விட்டார்கள் எல்லாம் அழைத்து கொண்டு கதைத்து கொண்டு போவோம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்ற ஒரே கற்பனையிலே போய் கொண்டிருப்போம். பக்கத்தில் உள்ளவர்களோடு அதே கதை தான் இருக்கும். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான், வஸீகல் லதீன தகவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. அல்லாஹ்வை பயந்து சுவர்க்கத்தை நம்பி வாழ்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக கதைத்துக் கொண்டு போவார்கள். நாங்கள் சுவர்க்கத்துக்கு போனால் முதல் எதை செய்ய வேண்டும்? பக்கத்தில் உள்ளவரிடத்திலே கேட்பார்கள், நீ சுவர்க்கத்துக்கு போனால் நீ எதை செய்வாய்? முதல் நீ என்ன செய்வாய்? நான் இப்படித்தான் செய்வேன். இப்படி ஒவ்வொருவரும் கதைத்துக் கொண்டு போவதை போன்று மக்கள் எல்லாம் அந்த நேரத்திலே கதைத்துக் கொண்டு போவார்கள், கூட்டம் கூட்டமாக போவார்கள். இந்த கூட்டத்திற்கெல்லாம் தலைமை தாங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் முதலாவது அந்த கதவு திறக்கப்படும். நாங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் போய்கொண்டிருப்போம். எங்களுடைய முகங்கள் எல்லாம் பிறை 15 எப்படி நிலவு முழுமையாக இருக்கிறதோ, ஒளி வீசிக் கொண்டிருக்கிறதோ, அப்பதே போன்று எங்களுடைய முகங்களில் எல்லாம் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். ஒளி என்றால் சந்திரன் எப்படி ஒளி வீசுகிறதோ அதே போன்று ஒளி என்பது கற்பனைக்காக கூறப்பட்ட விடயம் அல்ல. எங்களுடைய முகங்களிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறி காட்டுகிறான், வஃபுதிஹத் அபு ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அபுவாபுஹா. அவர்கள் சுவர்க்கத்தின் வாயிலடியே வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டுவார்கள் கதவை. அப்போது மலக்குமார்கள் கேட்பார்கள், யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன முஹம்மத், நான் முஹம்மது வந்திருக்கிறேன். அப்போது மலக்குகள் சொல்லுவார்கள், உமிர் துபிக்க, உங்களுக்காக அல்லாமல் வேறு யாருக்காகவும் துறக்க வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்காக நாங்கள் திறக்கிறோம் என்று திறப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சுவர்க்கத்திலே நுழைவார்கள். பின்னால் நாங்கள் எல்லாம் முகங்கள் எல்லாம் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு நுழைவோம். ரசூலுல்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான், வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும். அப்போது நுழைகின்ற போது எங்களுக்கு சுவர்க்கத்துடைய வாயிலை திறந்துவிட்டு சுவர்க்கத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்ற மலக்குகள் எங்களை பார்த்து சலாமுன் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். யார்? மலக்குமார்கள். நாங்கள் சுவர்க்கத்துக்கு நுழைகிறோம், பக்கத்திலே காவலுக்கு நிற்கின்ற மலக்குமார்கள் எங்களை பார்த்து சலாம் சொல்லுவார்கள். திபுத்தும்,
இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம்தான், இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாம் பூரிப்புகள் தான், சந்தோஷமாக நுழையுங்கள் என்று சலாம் சொல்லி எங்களை உள்ளே அனுப்புவார்கள். ஃபத்ஹுலூஹா காலிதீன், நீங்கள் நிரந்தரமாகவே இந்த சுவர்க்கத்திலே நுழைந்து விடுங்கள், உங்களுக்கு மௌத்து கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆட்டுடைய வடிவிலே கொண்டு வந்து அறுத்து விடுவான், அதுக்கு பின்னால் மௌத்து கிடையாது. நுழைந்து போகின்றவர்கள் மலக்குமாருடைய சலாத்தை கேட்டவுடன் சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபத்ஹுலூஹா, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சலாம் சொல்லி எங்களை உள்ளே அனுப்புவார்கள். அப்போது எங்களுடைய மனதிலே வருகின்ற ஆனந்தம், எங்களுக்கு வார்த்தைகள் வராது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வகாலு, அப்போது அவர்கள் சந்தோஷத்தினால் சொல்லுவார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதா வ அவ்ரஸனா அல்-அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைது நஷா, நாங்கள் விரும்புகின்ற அடிப்படையிலே இந்த பூமியிலே இந்த சுவர்க்கத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டு சுவர்க்கத்திலே நுழைந்து கொண்டிருப்பார்கள். சாறை சாறையாக போவார்கள், கூட்டம் கூட்டமாக போவார்கள். எப்படி உலகத்திலே சுற்றித் திரிந்தார்களோ அதே போன்று சொர்க்கத்திலும் சொர்க்கவாசி என்று தீர்மானிக்கப்பட்டதன் பின்னால் கூட்டம் கூட்டமாக நண்பர்களாக சேர்ந்து கொண்டு போய் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு சில வசனங்களை மாத்திரம் கூறி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து ரஹ்மானிலே கூறி காட்டுகிறான், முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தப்ரகின் வஜனல் ஜன்னத்தைனி தான். முத்தகீன அலா ஃபுருஷ், அவர்கள் பஞ்சு மெத்தைகளிலே சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். முத்தகீன என்று சொல்லுகிறான், ஏனென்றால் இருப்பார்கள் என்று சொல்லவில்லை, சாய்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் கதிரையிலே இருக்கின்ற போது இருப்பதை விட அதிலே சாய்ந்து கொண்டிருக்கின்ற போது சுகம் அதிகம். எல்லா கதிரைகளிலும் சாய்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வராது. கொஞ்சம் பஞ்சு மெத்தைகள், நன்றாக குஷன் செய்யப்பட்ட கதிரைகள், இதிலே போனால் தான் கொஞ்சம் சாய்ந்து கொண்டு இருப்போம் என்ற ஆசை வரும். பண்ணினால் நெய்யப்பட்டது அல்லது வயரினால் செய்யப்பட்டதுகளில் அப்படி சாய்ந்து கொண்டு கிடக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு வராது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறி காட்டுகிறான், முத்தகீன அலா ஃபுருஷின், அந்த பஞ்சு மெத்தைகளிலே சாய்மன கதிரைகளிலே எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். பதாயினுஹா மின் இஸ்தப்ரக் வஜனல் ஜன்னத்தைனி தான், சுவர்க்கம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும். பதாயினுஹா மின் இஸ்தப்ரக், அந்த பஞ்சு மெத்தைகள் இருக்கிறதே, அந்த குஷன், அந்த குஷனுடைய உள்பக்கம் இஸ்தபரக்கால் செய்யப்பட்டிருக்கும். இஸ்தபரக் என்று சொன்னால் ஹரீருடைய ஒரு வகை, பட்டுடைய ஒரு வகை. பட்டு பல வகைப்படும், அதிலே இஸ்தபரக் என்பது மிக உயர்ந்த தரத்திலே உள்ளது. பட்டுகள் என்பதை உண்மையிலே கற்பனை செய்வதை விட அதை கண்டால், அதை தொட்டு பார்த்தால் அதனுடைய டேஸ்ட் விளங்கும். ஒரு பெரிய ஒரு கும்பமாக குவிக்கப்பட்டிருக்கின்ற பட்டை எடுத்து அப்படியே கையிலே பொத்தி பிடித்தால் 2 கையிலையும் பொத்தி பிடிக்கலாம். அப்படி சாஃப்டானது, மிருதுவானது. பஞ்சுகளிலே மிகவுமே மிருதுவாக இருக்கும். அதை நாங்கள் யாருமே அனுபவித்திருக்க மாட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான், பதாயினுஹா மின் இஸ்தப்ரக், அந்த நீங்கள் இருக்கின்ற கதிரைகள் இருக்கின்ற அந்த பஞ்சு மெத்தைகள் இருக்கிறதே, விரிப்புகள், அதனுடைய உள்பக்கங்கள் பட்டினாலான, பட்டுகளிலும் இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய பட்டினாலான பஞ்சுகளாக இருக்கும். அதனுடைய உள்பக்கம். கணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ஏன் உள்பக்கத்தை சொல்லுகிறான்? ஏன் உள்பக்கத்தை சொல்ல வேண்டும்? ஒரு விடயத்தினுடைய ஸ்பெஷலை நாங்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் வெளிப்பக்கத்தை தான் பார்த்து தான் ஆச்சரியப்படுவோம், ஆசைப்படுவோம். ஒரு போனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடையாக இருந்தாலும் சரி, அதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தால் அழகாக இருந்தால் நாங்கள் ஆசைப்படுவோம். சில நேரங்கள் அதில் உள்பக்கம் அசிங்கமாக கூட இருக்கலாம். நாங்கள் சில நேரங்கள் கடைகளுக்கு போனால் முன்னுக்கு வைத்திருக்கின்ற பொருளை பார்த்து அதை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் உள்ளுக்கு அது பிரச்சனையாக இருக்கலாம். கூடுதலாக அப்படித்தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்தால் வெளிப்பக்கத்தை அலங்காரம் செய்து விற்பார்கள்.
மோட்டார் பைசிக்கலாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, உள்ளுக்கு ஏதாவது என்ஜினிலே பிழை இருந்தால் மேலுக்குள்ள பொடியை அழகான முறையிலே பெயிண்ட் செய்து அழகாக காட்சி அளிப்பது போன்று அமைத்து கொண்டு விற்பார்கள். ஏனென்றால் பார்க்கின்ற போது கவர்ச்சியாக இருக்க வேண்டும். வெளிப்பக்கத்தை சொல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கே உள்பக்கத்தை சொல்லுகிறார் என்றால் அதிலே ஒரு ஹிக்மத் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எமக்காக தயார்படுத்தி இருக்கின்ற அந்த பஞ்சு மெத்தைகள், அந்த கதிரைகள், சாய்மனை கட்டில்கள், அதனுடைய உள்பக்கமே இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத ஒரு பொருளால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வெளி தோற்றம் எப்படி இருக்கும்? அதை கற்பனை கூட பண்ண முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனுடைய வெளிப்பக்கத்தை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லை, உள்பக்கத்தை பற்றி சொல்லுகிறான். அதனுடைய உள்பக்கம் இஸ்தபரக்கினால் இருக்கும். இஸ்தபரக் என்றால் கற்பனை பண்ண முடியாத, நாங்கள் அனுபவித்து பார்க்காத பஞ்சு. அப்படிப்பட்ட விடயம் பஞ்சு உள்பக்கம் இருக்கின்றது சொன்னால் அதனுடைய வெளிப்பக்கத்தை பற்றி நாங்கள் கற்பனையே பண்ண தேவையில்லை. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உள்பக்கத்தை சொல்லுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், முத்தகீன அலா ரஃப்ரவின் ஹுதுரின் அப்கரியின் ஹிசான், அழகான இரத்தினத்தினால் ஆக்கப்பட்ட பஞ்சு மெத்தைகளிலும் விரிப்புகளிலும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். அதே போன்று வஅலா சுருரின் மௌதூனா, அவர்கள் இருக்கின்ற கட்டில்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற கட்டில்கள் பொன்களால் செய்யப்பட்ட மிகவுமே அழகாக வடிவமைக்கப்பட்ட கட்டில்களாக அங்கே இருக்கும். யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதுன் முத்தகீன அலைஹா முத்தகாபிரின் யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதுன். அங்கே அவர்கள் சாய்மனை கட்டில் அமர்ந்து கொண்டு நிம்மதியாக இருப்பார்கள். பழங்கள் எல்லாம், மரங்கள் எல்லாம் நிழல் தரக்கூடிய மரங்களாகவும், அந்த மரங்களுடைய கனிகள் எல்லாம் கையினால் கெட்டியாகின்ற அளவுக்கு ஒலித்து போயிருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் கூறி காட்டுகிறான். அந்த மரங்களுடைய பழத்தை நீங்கள் பார்த்தால் அந்த மரத்திலே இலைகள் விளங்காத அளவுக்கு பழங்கள் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே சில மரங்களை, சில மாமரங்களை பார்த்தால் நிறைந்த காய்கள் இருக்கும். பார்த்தால் ஒரு ஆசை வரும். மறுமையிலே சுவர்க்கத்திலே அப்படித்தான் மரங்கள் இருக்கும். அந்த பழத்தை ஆய வேண்டும் போன்றிருந்தால் அந்த மரம் எங்களுக்கு கிட்டே வரும், நாங்கள் ஆய்ந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பறவை பறந்து போகும், இந்த பறவையை சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்தால் அது சாப்பாடு ஆகி பொரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பொரித்து நாங்கள் எப்படி ஆசைப்படுகின்றோமோ அது அப்படி வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் வெட்டி ஆய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அல்லது வேறு ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அப்படி பழங்கள் எல்லாம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். அந்த நேரத்திலே சிறுவர்கள் 4-5 வயதுடைய இந்த மாதிரியான சின்ன சின்ன பிள்ளைகள், சுவர்க்கத்து பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகத்திலே பார்க்கின்ற பிள்ளைகளை நாங்கள் கற்பனை பண்ணிவிட முடியாது. சுவர்க்கத்திலே பிள்ளைகள் எல்லாம் அழகாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே அவர்கள் அழகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைகள் தண்ணி ஜொக்குகளோடும் சின்ன சின்ன கிண்ணங்களோடும் போச்சுகளோடும் சுத்தி திரிவார்கள். அவர்களை பார்த்தாலே எங்களுக்கு தண்ணி குடிக்க வேண்டும் போன்று இருக்கும். அவர்கள் எங்களிடத்திலே வந்து கேட்பார்கள், அவர்கள் எங்களுக்கு தண்ணி தருவார்கள். நாங்கள் ஒரு பழத்தை சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்று நினைத்தால் அந்த சிறுவர்கள் அவருடைய கைகளிலே தட்டுகளோடு அந்த பழத்தை வைத்துக் கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் நிற்பார்கள். நாங்கள் அவர்களை பார்ப்பதா அல்லது பழத்தை தின்பதா என்று சிந்திப்போம். அப்படிப்பட்ட கண்கொள்ளா காட்சிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். பி அக்வாபின் வ அபாரிக வ கஸிம் மின் மஈன், அவர்கள் போச்சுகளோடும் தண்ணி கோப்பைகளோடும் சுத்தமான தண்ணி கோப்பைகளோடும் திரிவார்கள். லா யுஸத்தஊன வல் அன்ஹா வலா யுன்சிஃபூன், அங்கே அவர்களுக்கு திகட்டாது, தலைவலி வராது. சில பொருட்களை நாங்கள் இங்கே பார்ப்போம், தின்ன வேண்டும் போல் இருக்கும், இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிலே போய் இன்னொரு டைமிலே தின்னுவோம் என்று யோசிப்போம். அந்த நினைப்பெல்லாம் அங்கே வராது.
அந்த இடத்திலே அதை தின்ன வேண்டும் போன்றுதான் இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு இடத்திலே கூறி காட்டுகிறான். அந்த சிறுவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அந்த சிறுவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் மாணிக்க கற்கள் அல்லது முத்துகளை எடுத்து ஒரு டைல்ஸிலே அப்படி போட்டு விட்டால் எப்படி அது துள்ளி துள்ளி போகுமோ அதே போன்று அந்த சிறுவர்கள் நடந்து வருவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனங்களில் கூறி காட்டுகிறான். நீங்கள் முத்துக்களை அல்லது மாணிக்கங்களை எடுத்து ஒரு டைல்ஸிலே போட்டால் அது எப்படி துள்ளி துள்ளி போகுமோ, அதை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆசையாக இருக்குமோ அதே போன்று அந்த குழந்தைகள் இருப்பார்கள். அந்த குழந்தைகள் வருகின்றது அந்த மணிகள் துள்ளி துள்ளி பாய்ந்து வருவதை போன்று இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படி பல்வேறுபட்ட சொர்க்கத்தை பற்றி பல்வேறுபட்ட முறைகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை படம் பிடித்து காட்டுகிறார். அதில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி அழகாக்கப்பட்டிருப்பார்கள், ஹூர்லிங்கள் எப்படி இருப்பார்கள். இந்த உலகத்திலே இருக்கின்ற பெண்கள் சுவர்க்கத்துக்கு போனால் அவர்களுடைய அழகெல்லாம் ஹூர்லிங்களை விட மிஞ்சி அழகாக இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு பெருமைப்படுகிறோம். ஆனால் சுவர்க்கத்திலே எங்களுக்கு பயங்கரமான அழகுகள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த சுவர்க்கத்துக்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். இதிலும் மிகவுமே இறுதியாக இதில் மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது. எங்களை படைத்த ரப், எங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற ரப்புடைய முகத்தை பார்ப்பது. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தோம் என்று சொன்னால், நான் இங்கே சொன்ன எல்லா விடயங்களையும், நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருந்த எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வை கண்டவுடன் அப்படியே எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். சில நேரங்களில் சில இடங்களிலே சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருப்போம். திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் வேண்டாம், நாங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த ஆக்சிடென்ட் பக்கத்தான் ஓடும். இதே மாதிரி நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையுமே மறந்து விடுவோம் அல்லாஹ்வை கண்டபோது. அந்த பாக்கியமும் சுவர்க்க வாசல் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் எங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுவர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் வறுமையாக இருக்கணும். வறுமை வந்துட்டேன்னு சொல்லி நகை அடகு வைக்க போனோம்டா இதெல்லாம் கிடைக்காது, நரகத்துக்கு தான் போக வேண்டியவர். எனவே வட்டியோடு சம்பந்தப்படாமல், கணவன்மாரோடு பிரச்சனை இல்லாமல், பக்கத்து வீட்டுக்காரரோடு பிரச்சனை இல்லாமல், மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல், எங்களிடத்தில் என்னென்ன குறைகள் காணப்படுகிறதோ இது எல்லாவற்றையும் நாங்கள் களைய வேண்டும். அப்படி களைந்தால் மாத்திரம்தான் நாங்கள் சுவர்க்கத்துக்கு போகலாம், இந்த அனுபவங்களை, இந்த விடயங்களை அனுபவிக்கலாம், இதற்கு மேலாகவும் நாங்கள் அனுபவிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்துக்கு சென்று சுவர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் மாற்ற வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.